ஒரு சிம்பிளான காயை வச்சுட்டு ஒரு சூப்பரான பொரியல் செய்ய போகிறோம். இது என்ன காயின்னு கெஸ் பண்ணுங்க. இதில் நாம் பெரும்பாலும் கூட்டு தான் செய்வோம், ஆனால் இதில் பொரியல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாங்க, நாம் இன்னைக்கு சமைக்க போகிறது புடலங்காய் வச்சு பொரியல். இந்த சூப்பரான பொரியலை ஈஸியாக குட்டி குட்டி டிப்ஸ் வச்சு டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது ஒரு டிப்பு. நீங்கள் இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்து சமைச்சு பாருங்கள், டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். நாம் 1/2 ஸ்பூன் உளுந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து அதை தாளிச்சிக்கலாம். இப்போ நாம் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. இது செகண்ட் டிப்பு. நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. அது வாய்க்கே கிடைக்கக்கூடாது, அப்படி பொடியாக நறுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதில் நமக்கு ஒரு க்ரன்ச்சினஸ் இருக்கணும். பொரியலுக்கு நம்ம ரொம்ப அதை வதக்கிடக்கூடாது. இப்போ கிரேவிலாம் பண்ணுறோம்னா அதில் கொஞ்சம் நல்லா வதக்கலாம். பொரியல் பண்ணும்போது நமக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 kg நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணி வச்சுங்க. அப்போ நமக்கு ஈஸியாக அது வதங்கி வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 minutes அதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 minutes நான் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை லைட்டாக அது மேலே நம்ம தெளித்து விடலாம். தண்ணி இதுக்கு ரொம்ப அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் ஒரு மூடி போட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 2 minutesக்கு இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 minutes ஆயாச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து சுருண்டு இருக்குது, தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம ஒரு 2 minutes இதை நல்லா வதக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வதக்க வேண்டாம், போதும் இந்த அளவுக்கு. இப்போ நமக்கு புடலங்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த ஸ்னேக் கார்டன் சொல்லக்கூடிய இந்த புடலங்காயில் நமக்கு லோ இன் கலோரிஸ் அண்ட் ஹை இன் வாட்டர். இது ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த காய் நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வீக்லி ஒன்ஸாவது நம்ம இந்த பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு போகலாம். நீங்கள் அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. அந்த ஃப்ளேவர் சொல்லவே வேண்டாம். அதில் போட்டிருக்கிற அந்த உளுத்தம்பருப்பு, தேங்காய் துருவல், அந்த க்ரன்ச்சியான வெங்காயம் அண்ட் அந்த புடலங்காயோட க்ரன்ச்சினஸ் எல்லாமே அமக்கலமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கட்டாயமாக மறக்காமல் லைக் போடுங்க, பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வில்மாஸ் கிச்சன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, it's goodbye from Vilma.